வெல்கம் டு அத்தேமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சுவையான எறா வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வரவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் 2 வடை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சுவையான எறா வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு எறா, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு. இப்போது 2 பச்சை மிளகாய் உடைச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு தோல் உரிக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பில் தண்ணி இருந்தால் வடிகட்டிடுங்க. தண்ணியோடு சேர்த்திங்கன்னா வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலையும் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வடை மாவில் இந்த வெங்காயத்தை பெசரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை நல்லா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. கழுவினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறும் 1-2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பெசரி வச்சுக்கோங்க. பெசரினதுக்கப்புறம் தண்ணி புழிஞ்சிட்டு நம்ம இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். எறா சின்னதாக இல்லைன்னா, கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாணலில் இந்த எறாவை மட்டும் போட்டு ஒரு வதக்குங்க. வதக்கும்போது எறா சுருண்டுடும். சுருண்டினதுக்கப்புறம் எடுத்து இந்த மாவு கூட போட்டு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் எறா ஒரே இடத்துல இல்லாமல் மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போது வாணல் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம வடை தட்டி போட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மாவை நல்லா கையில் உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தட்டையாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எறா நல்லா வேகும். பாருங்கள், இப்படி தான், இந்த அளவுக்கு அமுத்திக்கோங்க, போதும். எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஒரு பக்கம் வந்துருச்சுன்னா திருப்பி விடுங்க. வடை நல்லா வந்துருச்சுன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்த சமயத்தில் எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் நல்லா பாருங்கள் எப்படி கலராக இருக்குது. இந்த கலர் வரணும். எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா டேஸ்ட்டான அட்டகாசமான எறா வடை தயார்.